ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியாவுக்கு அவங்க அக்கா கல்யாணத்தை பற்றி பேசுனதுனால இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணுங்கிற ஒரு முடிவோடு நம்ம பாக்கியா கிளம்பிட்டாங்க. பழனிசாமி கூட காரில் போகையில் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, மறைமுகமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வருமாங்க சார்? என் வயசா என்ன, அவர் வயசு என்ன, என் வயசு பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கலாமா? எனக்கே கல்யாணம் பண்ண பசங்க இருக்கிறாங்க, என் பொண்ணு கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கா. இப்போ போய் அதெல்லாம் நான் நினச்சி பார்த்தா இதெல்லாம் சரிப்பட்டு வருமாங்க சார் அப்படின்னு சொல்லி வேறு யாருக்கோ பேசுகிற மாதிரி பேசணும். அது சரி, நீங்கள் சொல்கிறது தாங்க சரி அப்படின்னு. எனக்கு நீங்கள் இருக்கீங்க, அந்த பசங்க இருக்கிறாங்க, என் பொண்ணுங்க இருக்குது, எல்லாம் இருக்கிறாங்க. நான் ஏன் வேறு எதெல்லாம் பற்றி நினைக்கணும்? அதை விட என் ரெஸ்டாரண்ட் இருக்குது எனக்கு, அதை நான் மேலும் மேலும் முன்னேற்றி கொண்டு போகணுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக பேசணுன்னு நம்ம நல்ல ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறாங்க பாக்கியா. நம்ம அதையே மெயின்டைன் பண்ணுவோன்னு சொல்லி பழனிசாமி சார் நினைக்கிறாரு. வழக்கம் போல் நம்ம ராதிகா கோபிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. கோபி என்ன ராதிகா அப்படின்னு கேட்டு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா, 5:30 மணிக்கு போகணும் அப்படின்னோன்னே படக்குன்னு ஃபோனை வச்சிடறாங்க. இவன் எந்த நேரத்தில் நல்லா இருப்பா, எந்த நேரத்தில் பித்து பிடிச்சி போகணும்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி கோபி ஃபோனை வைக்கிறாரு. இந்த நேரத்தில் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ஈஸ்வரிகிட்ட பேசிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க, என்ன கோபி வரானா அவங்க கூட அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் கோபி இல்லாமல் அப்புறம் யார் போவா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக திமுறா பதில் சொல்லிட்டு திரும்புகிறாங்க. கீழே ஃப்ளவர் ரோஸ் ஒன்று விழுந்து கிடந்ததுனால அதில் காலை வச்சு மல்லா கடிச்சு விழுந்துடுறாங்க. விழுந்தோன்னா அதிர்ச்சியில் போய் ஈஸ்வரி தூக்க போகிறாங்க. அப்போ கமலா ஈஸ்வரி நவுந்து போன்னு கத்திட்டு அழுதுகிட்டு ஃபோனு கத்தி கதறி கூப்பாடு போட்டு ஃபோன் அடிக்கிறாங்க கோபிக்கு. அவர் வழக்கம் போல் அசால்ட்டாக எடுத்து, என்ன ராதிகா எதுக்கு பண்ணி ஃபோன் அடிக்கிற அப்படின்னா, மாப்பிள்ளை நான் கமலா பேசுகிறேன், அவளுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக அழுகுறாங்க. ராதிகாவுக்கு அடிபட்டுருச்சு மாப்பிள்ளை, வாங்க மாப்பிள்ளை சீக்கிரம் அப்படின்ட்டு கத்துறாங்க கமலா. ஆமாம், மையும் அழுதுகிட்டு இருக்கிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ ஈஸ்வர் இருந்துக்கிட்டு, அப்பா எதுவும் நடக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.